ஹலோ ஆல், வெல்கம் டு ஏஐ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அல்காரிதம். ஏன்னா இப்போ வரப்போ ரியல் டைம் அப்ளிகேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஐ கார் எடுத்துக்கங்க. ஏஐ கார்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி கரெக்டாக மூவ் ஆகணும் ரோட்டில் கரெக்டாக. ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு கேமராவில் வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து இன்ன கலர் சிக்னல், அதாவது ரெட் கலர் சிக்னலா இல்லை ஒயிட் கலர் சிக்னலா, டிராஃபிக் சிக்னலா அப்படின்னு சொல்லி கரெக்டாக டிடெக்ட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் கரெக்டாக டிடெக்ட் பண்ணோன்னா நாம் வந்து நம்மளோட அல்காரிதம் எஃபிஷியன்சி லேர்ன் பண்ணுற அல்காரிதம் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும், அதாவது ஒரு இமேஜர் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜை ட்ரெயின் பண்ணி அல்காரிதம் ப்ரெடிக்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து நிறைய அல்காரிதம் இருக்குது. பட் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். ஓகேவா? ஒரு இமேஜை ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு தான் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டெமோ செஷன், டெக்னிக்கல் செஷன் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள். இப்போ நான் ஒரு அனிமல் எடுத்துக்கிறேன். அந்த அனிமல் வந்து கோலான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அதோட ஐ வச்சு, அதோட நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ், லெக் இதெல்லாம் வச்சு நான் வந்து இதை வந்து கோலா அப்படின்னு வந்து டிடெக்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு டாக் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்மளோட ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் வச்சு நம்ம வந்து இது வந்து என்ன பொருள்னு வந்து கண்டுபிடிக்கிறோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதமும். நம்ம என்ன பிக்சராக கொடுக்குறோமோ அது வந்து இம்பார்ட்டண்டான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஃபியூச்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுபடி கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் தரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ரியல் டைமாக செட் ஆஃப் டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணி, அதாவது கெராஸ் அண்ட் டென்சார்ஃப்ளோ நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன். கெராஸில் இன்பில்ட்டாக ஒரு சில இமேஜ் டேட்டாஸ் இருக்குது. அந்த இமேஜ் டேட்டா வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து எப்படி கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி எப்படி அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு சில பேசிக் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறேன். அதுலேயே ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மாடல்ஸ். அதாவது கெராஸில் மாடல்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கெராஸ்னால் என்ன, டென்சார்ஃப்ளோ என்னென்னா பார்க்கணும். அதாவது டென்சார்ஃப்ளோ எப்பயுமே வந்து பேக் எண்டில் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். கெராஸ் தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். கெராஸ் எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கன்வல்யூஷன் லேயர்ஸ் தேவை. அதேமாதிரி மேக்ஸிமம் பூலிங் லேயர்ஸ் தேவை, இன்னும் ஆவரேஜ் பூலிங் லேயர்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு இது தேவை, அதாவது லேயர்ஸ் தேவை. அந்த லேயர்ஸ் வச்சு தான் நான் வந்து என்னோடய கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ண முடியும். அப்படின்னா லேயர்ஸ் வேணும்னா நான் வந்து கெராஸ் வச்சு நான் வந்து பில்ட் பண்ணிக்குவேன். அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணி, அந்த ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டேட்டா செட்டை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக, அதாவது ஒரு கெராஸ் வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க, டென்சார்ஃப்ளோக்கும் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கெராஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறேன். மாடல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சீக்வன்ஷியல் மாடல் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். சீக்வன்ஷியல் மாடல்னால் அந்த சீக்வன்ஷியல் மாடலை வச்சு தான் நான் வந்து என்னோடய பேசிக் ஆர்கிடெக்சரை நான் பில்ட் பண்ண போகிறேன். பேசிக் ஆர்கிடெக்சர்னால் 2 கன்வல்யூஷன் லேயர், 2 பூலிங் லேயர், அதுக்கப்புறம் ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர், அந்த மாதிரி நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் இங்கே பாருங்கள், நான் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான், இது வந்து என்னோடய டேட்டா. எனக்கு ஆல்ரெடி டேட்டா வந்து இன்பில்டாக வந்து இதுலேயே இருக்கும், கெராஸ் பேக்கேஜ்லேயே இருக்கும். அது நான் என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டேட்டா செட் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயருக்கு பாஸ் பண்ணுறேன். கன்வல்யூஷன் லேயர் என்ன பண்ணுன்னா, ஐஸ், நோஸ், இயர்ஸ்லாம் வந்து தனித்தனியாக டிடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பூலிங் லேயர் யூஸ் பண்ணுறேன். பூலிங் லேயர்னால் என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கன்வல்யூஷன் லேயர் அவுட்புட் எனக்கு வந்து கிடச்சுன்னா இதில் நான் வந்து எது வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்கோ அது வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2x2 மேட்ரிக்ஸில் 8 தான் என்னோட ஹையஸ்ட்.
இந்த 2x2 மேட்ரிக்ஸில் 9 தான் என்னோட ஹையஸ்ட். ஸோ அதுதான் வந்து பூலிங் லேயர். நான் வந்து ஆவரேஜாகவும் எடுத்துக்கலாம், மேக்ஸிமமாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இங்கே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ்னால் எனக்கு வந்து இதில் 1 இருக்கும், இதில் 2 இருக்கும், இதில் 1, இதில் 0. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன், கன்வல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பூலிங் லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு கன்வல்யூஷனாக என்னென்ன செக் பண்ணிக்கங்க, பூலிங்னா என்னென்ன செக் பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ கன்வல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒரு இமேஜ் கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா வந்து கன்வல்யூஷன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஐஸ்னால் ஒரு அவுட்புட் கிடைக்கும், நோஸ்னால் ஒரு அவுட்புட் கிடைக்கும், இயர்ஸ்னால் ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் கிடைச்ச அவுட்புட்டை நான் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸாக எடுத்துக்கிறத வந்து பூலிங் லேயர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஃப்ளாட்டன் லேயர் இதுதான். எனக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து மேட்ரிக்ஸ் டைப்பில் தான் இருக்கும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணுன்னா நான் வந்து ஃப்ளாட்டன் லேயர் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளாட்டன் லேயர் யூஸ் பண்ணிட்டு டென்ஸ் லேயர் வச்சு, அதாவது டென்ஸ் லேயர் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் வச்சு நான் வந்து அவுட்புட் ப்ரொவைட் பண்ணுவேன். இது வந்து இன்ன விதமான இமேஜின். ஓகேவா, ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்மளோட ஆர்கிடெக்சரு. ஸோ அதுக்கு தான் வந்து டென்ஸ் லேயர், ஃப்ளாட்டன் லேயர், கன்வல்யூஷன் லேயர், மேக்ஸிமம் பூலிங் லேயர், ட்ராப் அவுட் லேயர். ட்ராப் அவுட் லேயர் சப்போஸ் எனக்கு வந்து ஓவர் ஃபிட்டிங்லாம் அண்டர் ஃபிட்டிங் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ட்ராப் அவுட் லேயர் யூஸ் பண்ணி என்னோடய அன்இம்பார்ட்டன்ட் நியூரான்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதுதான் ட்ராப் அவுட் லேயர். நெக்ஸ்ட்டு நான் வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ யூஸ் பண்ணுறேன். கேட்டகரிக்கல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, என்னோடய டேட்டா செட்டில் என்னோடய அவுட்புட் காலம், அதாவது ஜென்ரலாக கிளாஸிஃபிகேஷன் டைப் எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து இன்புட்டும் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். அதாவது இண்டிபெண்ட் டேட்டாவும் இருக்கும், டிபெண்ட் டேட்டாவும் இருக்கும். ஸோ டிபெண்ட் டேட்டா டிபெண்ட் டேட்டா வந்து அரே டைப்பில் இருக்குது. அந்த அரே டைப்பை நான் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னா கேட்டகரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 0s and 1s ஜென்ரலாக வந்து 1 ஹாட் கீ என்கோன்னு சொல்லுவாங்க, அதுவாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன். தென் NumPy, நியூமரிக்கல் பைத்தான், தென் மேட்ப்ளாட்லிபோட ஸ்டைல். ஸோ இந்த செல் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூஸிங் டென்சார்ஃப்ளோ ஆஸ் பேக்எண்ட் வரும். தென் நான் டேட்டா செட் டவுன்லோட் பண்ணுறேன் கெராஸில். என்ன டேட்டா செட்னா CIFAR10. CIFAR10னா இதுதான். CIFAR10 கன்சிஸ்ட் ஆஃப் 16,000 இமேஜ், 32 மெகாபிக்சல், எல்லாமே கலர் இமேஜ் தான். கலர் இமேஜ்னால் உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, RGB 3 லேயர்ஸ் இருக்கும். இதுவே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இல்லைனா கிரே ஸ்கேல் இமேஜ்னால் ஒன்லி 1 லேயர் இருக்கும். ஓகேவா, ஸோ கலர் இமேஜ் 10 கிளாஸஸ். 10 கிளாஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏரோப்ளைன், ஆட்டோமொபைல், பேர்ட், கேட், டீர், டாக், ஃப்ராக், ஹார்ஸ், ஷிப் அண்ட் ட்ரக். ஏரோப்ளைன்னா 0, ஆட்டோமொபைல்னா 1, பேர்ட்னா 2, கேட்னா 3. இந்த மாதிரி எனக்கு வந்து அரே வேல்யூவில் 0, 1, 2, 3 மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அரே வேல்யூவை தான் நான் வந்து 1 ஹாட் கீ என்கோடாக மாற்ற போகிறேன் இந்த கேட்டகரிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 60,000 இமேஜ், அதாவது 6,000 இமேஜ் பர் கிளாஸ். அதாவது ஏரோப்ளைன்னா மினிமம் 6,000 இமேஜ் இருக்கும், ஆட்டோமொபைலாக மினிமம் 6,000 இமேஜ் இருக்கும். இதில் 15,000 இமேஜ் நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்குவேன், 10,000 இமேஜ் நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோடய டேட்டா செட். இந்த டேட்டா செட் ஆல்ரெடி இன்பில்டாக எனக்கு கெராஸ்லே இருக்குது. இன்பில்டாக கெராஸில் இருக்காது. நாம் வந்து சப்போஸ் இது நீங்கள் வந்து நியூவாக இந்த லைன் அதாவது நியூவாக இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் இந்த செல் ரன் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ நான் ரன் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லோட் பண்ணுற டேட்டா செட்டை லோட் பண்ணி என்னோடய 16,000 இமேஜ் நான் வந்து 15,000 இமேஜ் ட்ரைனிங் இமேஜ் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்ட்ரெயின்ங்கிற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணுறேன். அந்த 16,000க்கான இமேஜ் அவுட்புட் வந்து ஒய் ட்ரெயினில் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே இதில் வந்து என்னோடய இமேஜ் இருக்கும், இதில் என்னோடய அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட்டில் என்னோடய இமேஜ் இருக்கும், டெஸ்ட்டுக்கான இமேஜ் இருக்கும், ஒய் டெஸ்ட்டில் என்னோடய அவுட்புட் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா extrain.shape, அதாவது இதோட ஷேப் என்னென்ன பார்க்க போகிறேன். ஷேப் பாருங்கள், 15,000 இமேஜ், 32 மெகாபிக்சல், 3 layers. 3 layers இஸ் நத்திங் பட் RGB. சப்போஸ் நான் வந்து ட்ரெயின் டேட்டாவில் 10வது இமேஜ் என்னென்னு பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். ஓகேவா, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டால்
உங்களுக்கு வந்து பிக்சல் வேல்யூஸாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த பிக்சல் வேல்யூஸ் ரெட்டில் ஒரு சில பிக்சல் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சல் வேல்யூ எடுத்தால் ரெட், க்ரீன், ப்ளூ, இது மூணுக்குமே ஃபஸ்ட்டு பிக்சல் வேல்யூஸ்க்கு சம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர்ஸில் வந்து மேட்ரிக்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜை வந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுவே இமேஜ் நீங்கள் வந்து வியூ பண்ணணுன்னா மேட்ப்ளாட்லிப், அதாவது மேட்ப்ளாட்லிப் இந்த பேக்கேஜ் வச்சு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய ட்ரெயின் இமேஜில் 100th இமேஜ் வந்து போட் மாதிரி தான் எனக்கு பார்த்தாவே தெரியுது. இதில் ஒரு டவுட்டே இல்லை, இது வந்து போட் தான். ஓகேவா? ஸோ போட்னா 0 1 2 3 4 5 6 7 8 சாரி போட்டில் 8, அதாவது எனக்கு அரே வேல்யூ வந்து 8ன்னு கிடச்சுன்னா இது வந்து ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் இப்போ வந்து 10th இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா 10th இமேஜுங்க சேஞ்ச் பண்ணி இங்கே 10th இமேஜுக்கான அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கிளாஸிஃபிகேஷன், அதாவது கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி என்னோடய எல்லாத்தோட கிளாஸிஃபிகேஷன் நேம்ஸையும் வரிசையாக டைப் பண்ணிடுறேன். அதாவது அந்த ஆர்டரில். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு சிம்பிளாக எனக்கு 8ன்னு அவுட்புட் கிடைக்கிது. இந்த அவுட்புட் 8 நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது வந்து ஷிப்பாக இல்லையான்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய இன்புட் டேட்டாவை வந்து இந்த கிளாஸுக்கு கொடுக்குறேன். அதாவது 100th இமேஜ் 0. ஓகேவா? ஸோ நான் இன்புட்டாக கொடுத்தேன்னா 100th இமேஜுக்கான அவுட்புட்னா 8. ஸோ இங்கே 8th டேட்டா வேல்யூ என்னவோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஷிப் தான், கன்ஃபார்ம் இது ஷிப் தான். நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 கேட்டகரிக்கல். 2 கேட்டகரிக்கல்னால் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு. 1 ஹாட் கீ அண்ட் கோட் நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா 2 கேட்டகரிக்கல் ஃபங்க்ஷனை வந்து ஒயிட் ட்ரெயின் அண்ட் 2 கேட்டகரிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஒயிட் டெஸ்ட் ரெண்டுக்குமே பாஸ் பண்ணி ஒரு நியூ வேரியபிளில் சேவ் பண்ண போகிறேன். ஒயிட் ட்ரெயின் 1 ஹாட், ஒயிட் ட்ரெயின் 1 ஹாட். சப்போஸ் சேம் இந்த 100th இமேஜ் ப்ரீவியஸாக எனக்கு 100th இமேஜ் அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணால் 8ன்னு கிடச்சி, இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ப்ரீவியஸ்க்கும் இப்போ இதுக்கான அவுட்புட்டும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அப்ளையிங் திஸ் ஐ எம் கெட்டிங் திஸ். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். திஸ் இஸ் கால்ட் 1 ஹாட் கீ அண்ட் கோட். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு நார்மலைஸ் பண்ணலாம். நார்மலைசிங் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக எனக்கு வந்து எல்லா டேட்டாவும் ஒரு UNIT இன்டீஜர் 8 டைப்பில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா நார்மலைசிங் பண்ண போகிறேன். நார்மலைஸ் பண்ணிட்டு இப்போ நான் சப்போஸ் இந்த எக்ஸ் டெஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு எல்லா வேல்யூஸும் வந்து ஃப்ளோட்டில் மாறிடும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கிறேன், பெட்டர் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சப்போஸ் நான் இமேஜ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 10th இமேஜ் நான் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு வந்து அவுட்புட் 4ன்னு இருக்குது. இதுலேயும் 10th இமேஜ்னு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு ஏதோ ஒரு இமேஜ் வந்திருக்கு, என்னென்னு தெரில சரியா. இப்போ பாருங்கள், இங்கே நான் 10th இமேஜ்னு சேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து அவுட்புட் டீர்னு வருது. ஆமாம், இது டீர் மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒரு டீர் இங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. கரெக்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து செக் பண்ணுவேன். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த செல் ரன் பண்ணுறேன், அதாவது 10th இமேஜ் ரன் பண்ணால் எனக்கு வந்து 1 ஹாட் கீ அண்ட் கோட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இங்கே வந்து நான் ஒயிட் டெஸ்ட்டுக்கு பார்த்துட்ருக்கேன், பட் ஆனால் இங்கே நான் வந்து கடந்து ஒயிட் ட்ரெயின் கரெக்டாக. ஸோ நான் வந்து இங்கே ஒயிட் ட்ரெயின் கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் வந்துடும். ஒயிட் ட்ரெயின் 0 1 2 3 4. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு. இதுவே நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸ் டெஸ்ட்னா எக்ஸ் ட்ரெயினில் அதே சேம் 10th இமேஜை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக எனக்கு எப்படி டேட்டா வேல்யூஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு எப்படி டேட்டா வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் நார்மலைசிங். நான் நார்மலைசிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வன்சல்ங்கிற ஒரு மாடலை நான் வந்து மாடலுங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாடலுங்கிற வேரியபிளை வச்சு தான் நான் வந்து எல்லா லேயர்ஸும் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு கன்வல்யூஷனே நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த மாடலுங்கிற வேரியபிள் வச்சு. ஸோ மாடல் டாட் ஆட் கன்வல்யூஷன் 2D தென் 32 சைஸ் ஆஃப் த இன்புட் சைஸ் 32 × 32 இமேஜ். ஸோ நான் 32 கொடுத்துட்றேன். தென் 5,5 நீங்கள் வேணால் 3,3 யூஸ் பண்ணலாம், 5,5 யூஸ் பண்ணலாம், இல்லை 7,7 யூஸ் பண்ணலாம் உங்களோட டேட்டா செட்டை பொறுத்து. தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் remove activation function, that is rectified linear activation function. ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய டேட்டாவை நான் லீனியரேட்டாக கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இங்கே இன்புட் ஷேப் இன்னொன்று கொடுக்குறேன் பேராமீட்டரில் 32 × 32 மெகாபிக்சல் 3 லேயர். என்னோடய இமேஜ் வந்து கலர் இமேஜ், அதனால் 3 லேயர்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கன்வல்யூஷன் லேயருக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் என்னோடய ஆர்கிடெக்சர். இதுதான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் லேயர் ப்ளஸ் remove ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், அதே தான் இங்கே நான் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஆர்கிடெக்சர் படி என்ன இருக்குது, பூலிங் லேயர் இருக்கா, அதே மாதிரி நான் பூலிங் லேயர் யூஸ் பண்ணுறேன். மாடல் டாட் ஆட் பூலிங் லேயர் 2D, பூலிங் சைஸ் வந்து 2,2. பூலிங் சைஸ் 2,2னா நான் ப்ரீவியஸாக 2,2 வச்சு தான் உங்களுக்கு காமிச்சேன். இதுதான் 2,2. ஓகேவா? பூலிங் சைஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் கன்வல்யூஷன் லேயர். செகண்ட் கன்வல்யூஷன் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நான் இன்புட் ஷேப்பில் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் இன்புட் ஷேப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டேன். செகண்ட் கன்வல்யூஷன் லேயர் சேம் திங் 32,5,5 பூலிங் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் remove. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பூலிங் லேயர் வந்து 2,2. ஸோ சேம் திங் நான் என்ன யூஸ் பண்ணனோ அதே தான் செகண்டாகவும் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இன்புட் ஷேப் யூஸ் பண்ணேன், இங்கே இன்புட் ஷேப் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ நான் என் பிக்சரில் இருக்க மாதிரி 2 கன்வல்யூஷன் லேயர் 2 பூலிங் லேயர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டை நான் வந்து ஃப்ளாட்டனிங் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ளாட்டனிங் அதாவது என்னோடய அவுட்புட் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் இதில் இருக்கும், இங்கே வந்து நான் வந்து ஃப்ளாட்டனிங் பண்ணுறேன். ஃப்ளாட்டனிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மாடல் டாட் ஆட் டென்ஸ் 1000, அதாவது என்னோடய டென்ஸ் லேயர் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அந்த டென்ஸ் லேயர் வந்து மொத்தமாக 1000 நியூரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக 32 × 32னா எனக்கு வந்து 1024 வருது. அதில் நான் வந்து ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக நான் 1000 நியூரான்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 1000 நியூரான்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ராப் அவுட் லேயர் வச்சு நான் வந்து 50% ஆஃப் நியூரான்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு 1000 நியூரான்ஸில் எல்லா நியூரான்ஸும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 0.5 50% ஆஃப் 1000 நியூரான்ஸில் 50% ஆஃப் நியூரான்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற நியூரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 1000ல் 50னா 500 கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து மாடல் டாட் ஆட் டென்ஸ் 500 ஆக்டிவேஷன் remove ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் 0.5 500ல் 50%னா 250 50னா 250, அதாவது 2%. ஓகே? ஸோ மாடல் டாட் ஆட் டென்ஸ் 250 ஆக்டிவேஷன் remove. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லேயர். இந்த ஃபைனல் லேயருக்கு அப்புறம் நான் வந்து இம்பார்ட்டண்டான லேயர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது என்னென்னா டென்ஸ் லேயர் வச்சு 10. நான் ஏன் இங்கே 10 யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய கிளாஸிஃபிகேஷன் மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ நான் 10 யூஸ் பண்ணுறேன். இதுவே சப்போஸ் நீங்கள் வந்து வெதர் இட்ஸ் அ ராஜா ஆர் ராஜு, அதாவது 2 பர்சன்ஸை வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் வந்து 1 யூஸ் பண்ணால் போதும், அதாவது ஒன்லி 1 நியூரான்ஸ். ஆனால் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற போகிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து சிக்மாய்டுனா வந்து ஜெனரலாக பைனரி கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பைனரி கிளாஸிஃபிகேஷன் டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் நான் இங்கே யூஸ் பண்ணுறது மல்டிபிள் கிளாஸிஃபிகேஷன். ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக நீங்கள் வந்து எவ்வளோ கிளாஸிஃபிகேஷன் இருக்கோ அவ்வளோ நியூரான்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தென் சாஃப்ட் மேக்ஸ். ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக நீங்கள் வந்து சாஃப்ட் மேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மாடல் டாட் சம்மரி யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஆர்கிடெக்சரை பார்க்குறேன், எப்படி எனக்கு நியூரான்ஸ் பில்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் ப்ரொபகேஷன். ஸோ இது அப் டு திஸ் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் நான் வந்து ஜெனரலாக நீங்கள் கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து ட்ரெயின் ஆகி எனக்கு வந்து ப்ரெடிக்ட் ஆகும்.
ப்ரெடிக்டான அவுட்புட் வந்து நான் லாஸ் ஈக்குவல் டு கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி. அதாவது நான் ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட் வெதர் இது வந்து போட்டா இல்லை இது வந்து டீரா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண அவுட்புட் வந்து என்னோடய ஒரிஜினல் டேட்டா இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 2 பேராமீட்டர் இருக்குது ட்ரெயின் டேட்டாவுக்கு. அதில் என்னென்ன பேராமீட்டர்னால் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். என்னோடய ஒய் ட்ரெயினில் எனக்கு ஒரிஜினல் டேட்டா இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டாவையும் என்னோடய ப்ரெடிக்ட் பண்ண டேட்டாவையும் நான் வந்து லாஸ் ஃபங்க்ஷனை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவேன் எப்பயுமே. நான் என்ன ட்ரெயின் பண்ணல, பட் லாஸ் ஃபங்க்ஷனாக இன்னும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா. ஸோ கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி ஏன் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோடய அவுட்புட் ப்ரெடிக்ஷன் வந்து ஒன் ஹாட் கீ என்கோடில் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு தான் நான் கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுறேன். அதாவது என்னோடய ப்ரெடிக்டட் அவுட்புட்டையும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அவுட்புட், சப்போஸ் நான் இப்போ ஒரு இமேஜ் இன்புட்டாக என்னோடய அல்காதத்தை கொடுத்தா அல்காதம் வந்து எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டையும் என்னோடய ஒரிஜினல் அவுட்புட்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணுவேன். சப்போஸ் இது ஈக்குவலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் ஈக்குவலாக இருந்தால் ஆப்டிமைசர்ஸ் வச்சு நான் வந்து என்னோடய நியூரான்ஸோட வெயிட் இருக்கும் தெரியுமா. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், எப்படி நியூரான்ஸ் இன்சைட் நியூரான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் கொடுக்குற செக் பண்ணுங்கள். அந்த நியூரான்ஸோட வெயிட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆப்டிமைசர்ஸ் இது பண்ணும், கால்குலேட் பண்ணும். ஸோ அதுதான் ஆப்டிமைசர்ஸ். தென் மெட்ரிக்ஸ் என்னோடய ஸ்கோரிங் லெவல்னு தெரிஞ்சு, அதாவது ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துக்கணுன்னா மெட்ரிக்ஸ் அக்யூரசி ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் அக்யூரசி ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சுன்னா 0.7 ஆர் 0.98 அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய அல்காதம் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே 0.34 0.4 அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய அல்காதம் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கலாம்னு அர்த்தம், ஓகேவா. ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ட்ரைனிங் டேட்டாவெல்லாம் கொடுக்குறேன். எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின் ஒன் ஹாட் கீ, தென் பேட்ச் சைஸ் ஈச் அண்ட் எவ்ரி பேட்ச். அதாவது இங்கே வந்து நான் வந்து ஒரே ஒரு எப்போச் தான் சைஸ் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வந்து என்னோடய டேட்டா வந்து ட்ரெயின் ஆகும், ஓகேவா. ஏன்னா இது வந்து இமேஜ் டைப் ஆஃப் டேட்டா செட், மோர் தென் 15,000 இமேஜ் இருக்குது. அது ட்ரெயின் ஆக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து எப்போச் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 15 டைம்ஸ் ஆர் 20 டைம்ஸ் எப்போச் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெட்டர் அக்யூரசி ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா. பட் நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கே ட்ரெயின் ஆக லேட் ஆகும், ஓகேவா. எப்போச் தென் பேட்ச் சைஸ் ஈக்குவல் டு 256. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி எப்போச்சுக்கும் 256 இமேஜ் வந்து பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணும், ஓகேவா. ஸோ அதுதான் மாடல் டாட் ஃபிட். தென் வேலிடேஷன் ஸ்பீட் ஈக்குவல் டு 0.2. சப்போஸ் 15,000 இமேஜில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 40,000 இமேஜ் வந்து ட்ரெயின் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 1000 இமேஜ் வந்து அதுவே டெஸ்ட் பண்ணிக்கும். அப்போவே ட்ரெயின் ஆகும் போதே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கும். ஸோ அதுதான் வேலிடேஷன் ஸ்பீட். ஜென்ரலாக இது வந்து ட்ரெயின் பண்ணுறதை ஈவன் மோர் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணும். அதாவது ஆல் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் டேட்டாவும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகும் வேலிடேஷன் ஸ்பீட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஓகேவா. ஸோ ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். அதாவது எக்ஸ் டெஸ்ட், ஒய் டெஸ்ட், எவலுவேட்டிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அக்யூரசி ஸ்கோர் இவ்வளோ தான் கிடைக்குது. ஏன்னா நான் அங்கே வந்து அதாவது ஒன்லி 1 டைம் தான் ரன் பண்ணியிருக்கேன், எப்போச் சைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்யூரசி ஸ்கோர் 0.3 தான் கிடைக்கிது. ரொம்ப லோயஸ்ட் அக்யூரசி ஸ்கோர். லாஸ்ட் ஃபங்க்ஷன் மோர் தென் 1.8 கிடைக்கிது. ஸோ எப்பயுமே என்னோடய லாஸ்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், என்னோடய அக்யூரசி ஸ்கோர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா இதை அதிக டைம் ரன் பண்ணணும், ஓகேவா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ரன் பண்ணி அவுட்புட் செக் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ அக்யூரசி ஸ்கோர் கிடைக்குதுன்னு, ஓகேவா. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி கன்வல்யூஷன் லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆர் 20 டைம்ஸ் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ரியல் டைமாக ஒரு இமேஜை டெஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி கன்வல்யூஷன் லேயர் யூஸ் ஆகுதுன்னு. தேங்க்யூ ஆல்.